Hi and hello எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட் பொங்கல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்காக நான் ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு கூட சேர்த்துக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கப் பச்சரிசியை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிட்டு சோக் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 2.5 கப் வாட்டர் ஆட் பண்ணி 5 விசில்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்க போறேன். ரைஸ் அண்ட் தால் குக் ஆகிறதுக்குள்ள நம்ம ஜாகரி சிரப் ரெடி பண்ணிக்க போறோம். நான் இங்க 125 கிராம்ஸ் ஜாகரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்னஸ் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ஜாகரிக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜாகரி நல்லா மெல்ட் ஆயிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரைஸ் அண்ட் தால் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. அதை இப்போ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஜாகரி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமா வெல்லம் எடுத்து அது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேன். அதையும் இப்போ இந்த பொங்கலுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இது கூட எடிபிள் கேம்ஃபர் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்தா கூட சேர்த்திக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கீல கொஞ்சமா கேஷ்யூ ஆட் பண்ணி அதை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை இப்போ இந்த பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபைனல் ஸ்டெப்பா பொங்கல் மேல 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டெலிஷியஸான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Till then, take care and see you.